One of the great truths that we must be sure about is that God is always on our side against the devil. நம்மை குறித்து நாம் நிச்சயித்திருக்க வேண்டிய ஒரு சத்தியம், எப்பொழுதுமே தேவன் பிசாசுக்கு எதிராக நம் சார்பாக நிற்கிறார். Even when we fail, நாம் வீழ்ச்சி அடைந்தாலும் கூட, sometimes when we fall or we fail, we can think that God is against us. சில சமயத்திலே நாம் வீழ்ச்சி அடையும் பொழுது, விழும் பொழுது தேவன் நமக்கு எதிராக இருக்கிறார் என்பது போல நாம் எண்ணலாம். And we can get discouraged. அப்படி எண்ணி நாம் சோர்ந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கலாம். God can never be against you unless you are proud. நீங்கள் மட்டும் பெருமையில்லாதவர்களாய் இருந்தால் தேவன் ஒரு காலம் உங்களுக்கு எதிராக இருக்க மாட்டார். God is only against proud people. எப்பொழுதுமே தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு தான் எதிர்த்து நிற்கிறார். James 4 verse 6. யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். God is opposed to the proud, but he gives grace to the humble. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 Peter 5 verse 5. 1 பேதுரு 5:5. The same thing is repeated again. இதே காரியம் மீண்டுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Do you know what that means? அதனுடைய பொருள் என்ன? That if you are humble, God will come behind you and push you forward. நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாய் இருந்தால் தேவன் உங்களுக்கு பின்னாக வந்து உங்களை முன்னோக்கி தள்ளுவார். And if you are proud, God will come in front of you and push you backwards. நீங்கள் பெருமையுள்ளவர்களாய் இருந்தால் தேவன் உங்களுக்கு முன்னாக வந்து உங்களை பின்னிட்டு தள்ளுவார். Do you want God to come behind you and push you forward? தேவன் உங்களுக்கு பின்னாக வந்து உங்களை முன்னோக்கி தள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Or do you want him to come in front of you and push you back? அல்லது உங்களுக்கு முன்னே வந்து உங்களை பின்னிட்டு தள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? The reason why many believers do not progress is because God is pushing them back. அநேக விசுவாசிகள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறாததற்கு காரணம் தேவன் அவங்களை பின்னோக்கி தள்ளுகிறதுதான். It's a wonderful thing to have God behind me pushing me forward every day. தேவன் எனக்கு பின்னாக வந்து ஒவ்வொரு நாளும் என்னை முன்னோக்கி தள்ளுவது என்பது அற்புதமான காரியம். So what is the one thing that you should be careful to ensure every day? ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜாக்கிரதையாக நிச்சயித்திருக்க வேண்டிய காரியம் என்ன? Make sure you are humble. நீங்கள் தாழ்மையா இருக்கிறேன் என்பதை மட்டும் நிச்சயித்துக் கொள்ளுங்கள். Every day, ஒவ்வொரு நாளும், every moment, ஒவ்வொரு க்ஷணமும். Then you can be absolutely sure God will push you forward from behind. அப்படியானால் உங்களுக்கு பின்னாக இருந்து தேவன் உங்களை முன்னோக்கி தள்ளுவார் என்பதை நீங்கள் நிச்சயித்திருக்கலாம். And if Almighty God is pushing you from behind, சர்வ வல்லமையுள்ள தேவனே உங்களை பின்னிருந்து முன்னே தள்ளுவார் என்றால், it is like some powerful diesel engine pushing you. ஒரு சக்தி வாய்ந்த டீசல் என்ஜினே உங்களை வந்து முன்னோக்கி தள்ளுவது போல. What can stand in your way? உங்களுடைய வழியில எது வந்து குறுக்கிட முடியும்? If some dog or cat or anything comes in the way, it will just get thrown out. உங்களுடைய வழிக்கு குறுக்காக நாயோ பூனையோ வந்தால் அது தூக்கி எறியப்படும். Even if a lion comes in the way, it will just get run over by the train. உங்களுக்கு எதிராக ஒரு சிங்கம் வந்தாலும் கூட உங்களுடைய வண்டியின் மூலமாக அது நசுக்கப்படும். You don't have to fear anything when God is pushing you forward. தேவன் உங்களை பின்னின்று முன்னோக்கி தள்ளும் பொழுது நீங்கள் எதற்குமே பயப்பட வேண்டாம். No human being, எந்த மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். no circumstance, எந்த சூழ்நிலைக்கும், no devil, எந்த பிசாசுக்கும், nobody can oppose you. யாருமே உங்களை எதிர்க்க முடியாது. You will always be free. நீங்கள் எப்பொழுதுமே விடுதலையாக இருப்பீர்கள். You will never be in bondage. ஒரு காலம் நீங்கள் கட்டுக்குள்ளாக இருக்க மாட்டீர்கள். You have to make sure that God is behind you, pushing you all the time forward. ஆனால் எல்லா நேரங்களிலுமே தேவன் மட்டும் உங்களுக்கு பின்னாக இருந்து உங்களை முன்னே தள்ளுகிறார் என்பதை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். Then you don't have to get people on your side in your church. உங்கள் சபையிலே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு உங்கள் சார்பாக மக்கள் வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீர்கள். You don't need anybody. உங்களுக்கு யாருமே தேவையில்லை. When you look for support in your church from people, that shows that you are not very sure whether God will support you. சபையிலே மக்கள் என் சார்பாக நிற்க வேண்டும் என்று நீங்கள் சப்போர்ட்டை தேடினீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்கள் சார்பாக இருக்கிறாரா இல்லையா என்ற நிச்சயம் உங்களுக்கு இல்லை. I have seen that happen in many of our churches. நம்முடைய अनेक சபைகளிலே இப்படி நடப்பதை நான் பார்த்திருக்கிறேன். When there is some difference of opinion between two brothers, ரெண்டு சகோதரர்களுக்குள்ளாக கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது, or between an elder and somebody else, அல்லது ஒரு மூப்பருக்கும் வேறு ஒரு நபருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது, each person can try and get some people to support him. அதிலே ஒவ்வொருவரும் எனக்கு யார் சாதகமாக இருப்பார்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆள் சேர்க்கிறார்கள். And they go and tell their version of the story to somebody to get his support. இன்னாரை தன் பக்கமாக சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நான் இப்படித்தான் இந்த சூழ்நிலையை குறித்து எண்ணுகிறேன் என்று தங்களுடைய கதையை விவரித்து சொல்கிறார்கள். And then they will tell their story to somebody else to get his support. இன்னொருவரிடத்திலே போய் அவரிடத்திலேயும் இந்த கதையை சொல்லி அவரையும் தனக்கு சாதகமாக சேர்த்துக் கொள்ள முற்படுவார்கள். This is not Christianity, this is politics. இது கிறிஸ்தவம் அல்ல, இது அரசியல். This is not Zion, this is Babylon. இது சியோன் அல்ல, இது பாபிலோன். And if you adopt the methods of Babylon, you will suffer the consequences of Babylon also. நீங்கள் பாபிலோனுடைய வழியை பின்பற்றினால் பாபிலோனுடைய விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டும். You don't even use sisters. You don't have to go around getting sisters to support you. சகோதரிகளே, உங்கள் சார்பாக யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று சப்போர்ட்டை தேடி போக வேண்டுமா?
Don't try to become popular with the other sisters. மற்ற சகோதரர்கள் மத்தியிலே நான் புகழ்வாய்ந்த ஒரு சகோதரியா இருக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். Make sure that God Almighty is supporting you. சர்வ வல்லமையுள்ள தேவன் மட்டும் என் பக்கம் இருக்கிறார் என்பதை மட்டும் நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். I'm telling you from my experience of more than 30 years. 30 ஆண்டுகளுக்கு அதிகமாக என்னுடைய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்கிறேன். I have never been interested in human support. எந்த மனுஷிக ஆதரவும் எனக்கு தேவை என்று சொல்லி நான் விரும்பினதே இல்லை. Not only financial support, I'm not interested. பொருளாதார சப்போர்ட்ல எனக்கு விருப்பமில்லை. Even spiritual support, I don't want anybody to support me. ஆவிக்குரிய ரீதியிலும் என்னை தாங்க வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பதில்லை. I don't even care what my fellow elders think about me. என்னுடைய சக மூப்பர் கூட என்னை குறித்து என்ன எண்ணுகிறார் என்பதை குறித்து நான் அக்கறைப்படுவதில்லை. They may not always understand some things we do. நாம் செய்கிற சில காரியங்களை எப்பொழுதுமே அவர்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருக்க முடியும். My comfort has been these words of Jesus. என்னுடைய ஆறுதல் எல்லாம் இந்த இயேசுவினுடைய வார்த்தைகள். John's Gospel chapter 16. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். And verse 32. 32ஆம் வசனம். An hour is coming and has already come. All of you will be scattered and you'll all run away to your own home and you will leave me alone. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீங்கள் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். I'm not alone. நான் தனியாக இல்லை. My Father is with me. என்னுடைய பிதா என்னோடு கூட இருக்கிறார். All of you my disciples will run away to your house. என்னுடைய சீஷர்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவார்கள். What am I going to say? நான் என்ன சொல்ல போகிறேன்? Oh my disciples, please don't run away. ஐயோ சீஷர்களே என்னை விட்டு ஓடி விட வேண்டாம், இருங்கள் இருங்கள். Stand by me now. இப்போ என் கூட நில்லுங்க. So many people are against me. நிறைய பேர் எனக்கு விரோதமா வந்துட்டாங்க. Do you behave like that? நீங்கள் இது போல நடந்து கொள்கிறீர்களா? Supposing everybody in your church turns against you. உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய எல்லாரும் உங்களுக்கு விரோதமாக மாறிவிட்டார்கள் என்று எண்ணிக்கொள்வோம். Will you go to some brothers and say, brother, do you understand my position? I'm trying to be good and all that? நீங்க யாராவது ஒரு சகோதரர்ட்ட போய் பிரதர் இப்படி எல்லாம் நடந்துருச்சு, நீங்க என்னுடைய நிலைமையை விளங்கிக் கொள்ளுங்கன்னு நினைக்கிறேன். Will you support me? நீங்க எனக்கு சாதகமா இருப்பீங்களா? What a shame. என்ன வெட்கத்துக்குரிய காரியம். I would be ashamed of myself if I go seeking for human support like that. மனுஷர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் தேடி போவேனாகிறேன். அது வெட்கத்துக்குரிய காரியம், அவமானத்துக்குரிய காரியம். I don't want anybody's support. நான் யாருடைய ஆதரவும் எனக்கு தேவையில்லை. Jesus said you can all go away. நீங்கள் எல்லாரும் போக வேண்டுமானால் போகலாம் என்று இயேசு சொல்லிவிட்டார். You think you have left me alone. என்னை தனியாக விட்டு போய் விட்டீர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். I am not alone. நான் தனியாக இல்லை. The God who runs this universe is with me. இந்த அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். That is the only way we can truly serve God. தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு இது ஒரே ஒரு வழி மட்டுமே உண்டு. That's the way I have tried to serve God for 35 years. 35 ஆண்டுகளாக இப்படித்தான் நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய முற்பட்டிருக்கிறேன். And I'll tell you one thing. ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன். God has never let me down. தேவன் ஒரு காலம் என்னை விட்டுவிட்டதே இல்லை. All the enemies of the gospel and my enemies have never been able to succeed. சுவிசேஷத்திற்குரிய பகைஞர்களோ என்னுடைய பகைஞர்களோ யாருமே இதிலே வெற்றி பெற முடியவே இல்லை. Demons of hell have not been able to succeed. நரகத்தில் உள்ள பிசாசுகள் என்னை மேற்கொள்ள முடியவில்லை. And they will not be able to succeed with you. உங்களையும் அதை மேற்கொள்ள முடியாது. You know, there's a verse in Jeremiah 17. எரேமியா 17ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. If you want to really enjoy total freedom, உண்மையாலுமே நீங்கள் முழு விடுதலை அனுபவிக்க you வேண்டுமானால் must understand this principle. நீங்கள் இந்த கோட்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். Jeremiah 17 and verse 5 to 8. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 8ஆம் வசனம். It says, cursed is the man who trusts in mankind and makes flesh his strength. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொள்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். Not just bad, it is cursed. அது மோசமானது என்று மட்டுமல்ல, அது சபிக்கப்பட்டது. Do you want a curse upon your life? உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சாபம் வேண்டுமா? Go and seek the support of human beings. அப்படியானால் மனிதனுடைய ஆதரவை போய் தேடி போங்கள். Go and seek the support of all the people in your church. உங்கள் சபையில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவை நீங்கள் தேடி செல்லுங்கள். The curse is there on that. அதிலே ஒரு சாபம் இருக்கிறது. Because you dishonor God. ஏனென்றால் நீங்கள் தேவனை கனவீனம் பண்ணுகிறீர்கள். Maybe God is not supporting you. ஒருவேளை தேவன் உங்களை தாங்கவில்லை, உங்களுக்கு ஆதரவாக இல்லை. That's why you are trying to get human beings to support you. ஆகவே தான் மனிதர்கள் எனக்கு ஆதரவாக வர வேண்டும் என்று தேடிக் கொண்டிருக்கிறீர்கள். So many cases I have come across like this. இது போல எவ்வளவோ காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். Brothers and sisters, சகோதர சகோதரிகள், when they have a problem, அவர்களுக்கு பிரச்சனை வரும்போது they go to different people and tell their problem to get their sympathy and their support. அவர்கள் உடனே மனிதர்களிடத்திலே போய் தங்களுடைய கஷ்டங்களை சொல்லி அவருடைய அனுதாபத்தையும் அவருடைய ஆதரவையும் பெற விரும்புகிறார்கள். We don't need anybody's sympathy or support. நமக்கு யாரும் நமக்கு ஆதரவாக வர வேண்டும் என்று தேவையில்லை. When Jesus faced a problem, you know what he did? இயேசு ஒரு பிரச்சனை சந்திக்கும் பொழுது அவர் என்ன செய்தார் தெரியுமா? He prayed. அவர் ஜெபித்தார். That's all. அவ்வளவுதான். He told his father. அவர் பிதாவினிடத்திலே சொன்னார்.
But he never sought for sympathy from man. மனிதனிடத்திலிருந்து அனுதாபத்தை அவர் தேடவில்லை. Once when he was carrying the cross, ஒருமுறை அவர் சிலுவையை தூக்கி கொண்டு சுமந்து போகிறார். in Luke 23, லூக்கா 23 வாசிக்கிறோம். beaten, the blood flowing, அவரை அடிக்கப்பட்டார், ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. falling down under the weight of the cross. அந்த சிலுவை மரத்தின் பாரம் தாங்க முடியாதபடி கீழே விழுகிறார். Some women on the roadside started crying. உடனே அந்த சாலைகளிலே வீதிகளில் நின்ற ஸ்திரீகள் அழ ஆரம்பித்தார்கள். And Jesus said to them, இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், don't weep for me. எனக்காக அழ வேண்டாம். I am all right. நான் நன்றாக இருக்கிறேன். That's in Luke 23:28. லூக்கா 23:28 வாசிக்கிறோம். Don't weep for me. எனக்காக அழ வேண்டாம். A little blood and weak and all that, but I'm all right. எனக்கு கொஞ்சம் ரத்தம் வடிகிறது, கொஞ்சம் பலவீனமா இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன். I am in the center of the will of my Father. நான் என்னுடைய தகப்பனுடைய சித்தத்தின் மையத்திலே இருக்கிறேன். All these people are shouting, crucify, crucify me. That's all right. I'm okay. எல்லாரும் இவரை சிலுவையில் அறையும் என்று எல்லாரும் சத்தம் போடுகிறார்கள். நான் நன்றாக இருக்கிறேன். Don't weep for me. எனக்காக அழ வேண்டாம். Luke 23:28. லூக்கா 23:28. Weep for yourself. உங்களுக்காக அழுங்கள். Weep for your children. உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். Can you take that position? இந்த ஸ்தானத்தை நீங்கள் எடுக்க முடியுமா? Supposing everybody is against you and says, crucify him, get rid of him, he's useless. உங்களுக்கு எதிராக எல்லாரும் மாறிவிட்டார்கள், இவரை சிலுவையில் அறையுங்கள், இவர் பயனற்றவர் என்று சொல்கிறார்கள். And some of your friends come and say, oh brother, we are so sorry for you. உங்களுடைய சில நண்பர்கள் வந்து, ஐயோ பிரதர் பாவம் என்ன செய்யறது என்று சொல்லி வருகிறார்கள். People are treating you so badly. இந்த மக்கள் எல்லாம் உங்களை இவ்வளவு மோசமாக நடத்துகிறார்களே. What will you tell them? அவங்களுக்கு என்ன சொல்வீர்கள்? Oh, thank you brother, you are supporting me. நன்றி சகோதரனே, நீங்க எனக்கு ஆதரவாக வருகிறீர்கள். Rubbish. அது குப்பை. Don't weep for me, I'm all right. நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், நான் நன்றாக இருக்கிறேன். Weep for these people, they are messing up their life. இவர்கள் தான் தங்களுடைய வாழ்க்கையை குழப்பிக் கொள்கிறார்கள், அவர்களுக்காக அழுங்கள். That is a man of God. அவர்தான் தேவ மனிதன். The others are all orphans. மற்றவர்கள் எல்லாரும் அனாதைகள். They don't know that God will support them. தேவன் தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பதை அறியாது இருக்கிறார்கள். That is why I say to you, my dear brothers and sisters, ஆகவே தான் அருமையான சகோதர சகோதரிகளே உங்களுக்கு சொல்கிறேன், always make sure that God will support you. எப்பொழுதுமே தேவன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். Look at the number of husbands I have met who complain against their wives. எத்தனை புருஷர்களை நான் சந்தித்திருக்கிறேன், மனைவியை பார்த்து குறை சொல்கிறார்கள். Oh brother, my wife is like this, my wife is like this, my wife is... I have heard even in our churches. நம்முடைய சபைகளிலே நான் கேட்டிருக்கிறேன், மற்றவர்களிலும் கேட்டிருக்கிறேன், என்ன மனைவி இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. And some wives will say, my husband is like this, my husband is like this, my husband is like this. சில மனைவிமார்கள் வந்து என்னுடைய புருஷன் இப்படி இருக்கான், இப்படி இருக்கான் என்று சொல்லி குறை சொல்கிறார்கள். My son doesn't care for me, my daughter doesn't care for me. என்னுடைய பையன் என்னை கவனிப்பதில்லை, என்னுடைய மகள் என்னை கவனிப்பதில்லை. Have you got God on your side or not? உங்கள் பக்கத்திலே தேவன் இருக்கிறாரா இல்லையா? If you don't have God on your side, you can get everybody including me on your side. It is useless. தேவன் உங்கள் சார்பாக இல்லை என்று சொன்னால் எல்லாரையும் உங்கள் பக்கத்திலே கொண்டிருந்தாலும் என்னையும் சேர்த்து உங்களுக்கு ஆதரவாக வைத்திருந்தாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. You can convince me and get me on your side. It will not help you. எப்படியாவது என்னை நீங்கள் நம்பச் செய்து உங்கள் சார்பாக என்னை கொண்டு வந்து விடலாம், ஆனாலும் அது உங்களுக்கு உதவி செய்யாது. Cursed is the man who leans upon Zach Poonen. Zach Poonenஐ சார்ந்திருக்கக்கூடிய மனிதன், அவர் தனக்கு ஆதரவாக கொண்டிருக்க மனிதன் சபிக்கப்பட்டார். And who is trying to get Zach Poonen's support for his position. தன்னுடைய ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக Zach Poonen அவருடைய ஆதரவை பெற்றுக் கொள்கிற மனிதன் சபிக்கப்பட்டவன். Cursed is that man. சபிக்கப்பட்டவன். Blessed is the man who trusts in the Lord. கர்த்தரை நம்புகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். The man who trusts in men will be like a barren tree, it says in a barren bush, verse 6. 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், மனிதன் மேலே நம்பிக்கை வைக்கிற மனிதன் அந்தரவெளியிலே கரளையாய் போன செடி போல இருக்கிறான். The man who trusts in the Lord, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதனோ, he will be like a tree planted by the water, verse 8. 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல இருக்கிறான். Even when everything is dry around him, he will be green. தன்னை சுற்றிலும் எல்லாம் காய்ந்து போனாலும் கூட தான் பசுமையாக இருப்பான். Because his roots are going into the river. ஏனென்றால் அவனுடைய வேர்கள் அந்த ஆறுகளுக்குள்ளாக செல்கிறது. That means his trust is in the Lord underneath the ground. அந்த பூமிக்கு கீழே தன்னுடைய நம்பிக்கையானது கர்த்தர் மேலே இருக்கிறது. And God gives his grace to the humble. தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார்.